மேற்கு மாவட்ட தாம்பரம் பொதுக்கூட்டத்தில் 2026 சட்டமன்ற தேர்தலில் 200 தொகுதிகளுக்கு மேல் கழகம் அமோக வெற்றி பெறும். கழக அமைப்பு செயலாளர் முன்னாள் அமைச்சர் கே.ஏ. செங்கோட்டையன் பேச்சு. செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட தாம்பரத்தில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் 2026 சட்டமன்ற தேர்தலில் 200 தொகுதிகளுக்கு மேல் கழகம் அமோக வெற்றி பெறும் என்று கழக அமைப்பு செயலாளர் முன்னாள் அமைச்சர் கே.ஏ. செங்கோட்டையன் பேசினார். இதய தெய்வம் அம்மா அவர்களின் 76வது பிறந்தநாளையொட்டி செங்கல்பட்டு மேற்கு மாவட்டம் தாம்பரம் சட்டமன்ற தொகுதி சார்பில் மாபெரும் பொதுக்கூட்டம் மேற்கு தாம்பரம் சண்முகம் சாலையில் நடைபெற்றது. இக்கூட்டத்திற்கு தாம்பரம் மத்திய பகுதி கழக செயலாளர் மாவட்ட இலக்கிய அணி செயலாளர் எல்.ஆர். செழியன் தலைமை வகித்தார். தாம்பரம் கிழக்கு பகுதி கழக செயலாளர் எம். கூத்தன், தாம்பரம் மேற்கு பகுதி கழக செயலாளர் ஏ. கோபிநாதன், பொதுக்குழு உறுப்பினர் துரைவேல், பகுதி ஒன்றிய கழக நிர்வாகி செயலாளர்கள் மோகன், தேவேந்திரன், சீனுபாபு, மதுரம்பாக்கம் எம்பி மனோகரன், மாவட்ட மருத்துவர் அணி செயலாளர் டாக்டர் பாலாஜி ஸ்ரீகாந்த் மற்றும் நிர்வாகிகள் ஹரிபாபு, தனலட்சுமி, சுலோக்ஷனா, வேலு, சம்பத், வெங்கட்ராமன், மாரி, தில்லைராஜ், நாகூர்கனி, ரகு, ராஜாராம், பாலகணேசன் ஆகியோர் வரவேற்புரையாற்றினர். வட்டக்கழக செயலாளர்கள் பாலாஜி, ஜேசுராஜ், பல்லவன், நாராயணசுவாமி, பார்த்தசாரதி, மெடிக்கல் வெங்கடேசன், சிவகுமார், குமணன், டில்லிகுமார், வெற்றி செல்வன், ராஜா, கிருஷ்ணமூர்த்தி, தேவராஜ், பிரகாஷ்குமார், பாஸ்கர் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இக்கூட்டத்தில் கழக அமைப்பு செயலாளர் முன்னாள் அமைச்சர் கே.ஏ. செங்கோட்டையன் தலைமை கழக பேச்சாளர் திரைப்பட இயக்குனர் நடிகர் ஆர். சுந்தர்ராஜன், செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சிட்லப்பக்கம் ச. ராஜேந்திரன், அனைத்துலக எம்ஜிஆர் மன்ற தலைவர் முன்னாள் அமைச்சர் டி.கே.எம். சின்னையா ஆகியோர் சிறப்புரையாற்றினர். இக்கூட்டத்தில் கழக மகளிர் அணி இணை செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கனிதா சம்பத், மாவட்ட கழக துணை செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ப. தன்சிங், முன்னாள் ஒன்றிய குழு தலைவர் என்.சி. கிருஷ்ணன், மாவட்ட கழக பொருளாளர் பி.கே. பரசுராமன், கழக இலக்கிய அணி துணை செயலாளர் மலர்மன்னன், தலைமை கழக பேச்சாளர் மூர்த்தி, பகுதி கழக செயலாளர்கள் உட்பட திரளான கழகத்தினர் கலந்து கொண்டு கூட்ட முடிவில் தாம்பரம் மாநகர மத்திய பகுதி மாவட்ட பிரதிநிதி மார்க்கெட் காசி, 49வது தெற்கு வட்ட கழக செயலாளர் வாழை பெரியசாமி, முன்னாள் நகர்மன்ற உறுப்பினர் மார்க்கெட் பாபு ஆகியோர் நன்றி உரையாற்றி நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை தாம்பரம் மத்திய பகுதி கழக செயலாளர் மாவட்ட இலக்கிய அணி செயலாளர் எல்.ஆர். செழியன் செய்திருந்தார். திரைப்படத்தை கழகப்படியை கையில் ஏந்தி பிடித்துக் கொண்டிருக்கிற காட்சி இந்தியாவில் முதன்முதல் உருவாக்கிய வரலாறு அவருடைய வரலாறு தான். ஆனால் மனதீர்கள் புரட்சித் தலைவர் என்ன செய்து விடுவார் என்று நீங்கள் நினைத்தீர்கள். புரட்சித் தலைவர் நினைத்தார் 13 ஆண்டு காலம் வனவாசம் ஓட்டிய திராவிட முன்னேற்ற கழகத்தில் மறந்துவிடக்கூடாது. தானே தூத்துக்குடியிலே 3 முறை அவர் நான் தமிழ்நாட்டின் நிரந்தர முதலமைச்சர் மறைந்தார். மறைந்ததற்கு பிறகு பல்வேறு சோதனையை சாதனை படைத்தார். தடுமாறிக் கொண்டிருக்கிற கப்பலுக்கு மாநிலமாக இருந்து கப்பலை வழிகாட்டினார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அரணாக இருந்தார். 1981 நீங்கள் நினைவுபடுத்த வேண்டும்.